வணக்கம் நண்பர்களே. நம்மக்கிட்ட நிறையா டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்போம். அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பிடிஎஃபாக வச்சுருப்போம் அல்லது ஒரு புக் பண்ணி வச்சுருப்போம். திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அந்த டாக்குமெண்ட்டை கேட்பார். அந்த டாக்குமெண்ட் வேர்ல்டில் டைப் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம திங்க் பண்ணுவோம், இந்த டாக்குமெண்ட்டை ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறதுனால நம்ம வேர்ல்டில் டைப் பண்ண மாதிரியே வந்துடணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ அந்த மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டை ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறதுனால நம்ம டைப் பண்ண மாதிரியே வேர்டில் வந்துடும். அதை நம்ம பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சம்மரி ஸ்கேனர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் உங்கள் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணலாம். ஒன்று உங்களோட மொபைலில் அந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடான ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா புக்கில் அல்லது வேறு ஏதாவது இருக்குதுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கேமரா யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுறதுனாலையும் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த டைப் பண்ணுற மாதிரி எடுத்த டாக்குமெண்ட்டை நீங்கள் திரும்ப அதை பிடிஎஃப் இந்த அப்ளிகேஷன் மூலிமா போட்டுக்கலாம். அதை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் ஷேரும் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேமரா மூலிமா எப்படி டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கேமரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கேமராவை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அந்த டாக்குமெண்ட்டை ஒரு ஃபோட்டோ எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாக்குமெண்ட்டை நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த டிக்கை ப்ரெஸ் பண்ண உடனே அதுக்கடுத்து நீங்கள் எந்த ஏரியாவில் உங்கள் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். எனக்கு இந்த ஃபுல் டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஒவ்வொரு வேர்டும் எடுக்கும். ஒவ்வொரு வேர்டாக எடுத்து நம்ம டைப் பண்ண மாதிரியே கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே எடுத்த டாக்குமெண்ட்டோட வேர்ட்ஸ் எல்லாமே இங்கே நம்ம டைப் பண்ண மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், இல்லை புதுசாக ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டாக்குமெண்ட்டை எந்த அளவுக்கு கிளியராக ஸ்கேன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு புக் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த புக்கை நீங்கள் டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு அதை டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்த டாக்குமெண்ட் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஷேர், வாட்ஸ்அப், ஜிமெயில், மெசேஜிங், ஃபேஸ்புக் அப்படிங்கிற எல்லா இதுவும் இருக்கும். உங்களுக்கு எதில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணிக்கலாம். ஈவன் ஜிமெயில் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிட்னு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இது இங்கிலீஷில் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். இது இங்கிலீஷில் ஸ்கேன் பண்ணதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இப்போ சோர்ஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்லேட் டு அப்படிங்கிறத தமிழ்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட், ஸ்பேஸிங், அலைன்மெண்ட் 2 வரும். இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நீங்கள் அந்த ஸ்கேன் ஆன டாக்குமெண்ட்டோட வேர்ட்ஸ் எவ்வளோ லைன் ஸ்பேஸில் எவ்வளோ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் வேர்ட்ஸை நீங்கள் பிடிஎஃபாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிரியேட்டிங் பிடிஎஃப் ஆகி நம்ம பிடிஎஃப் ஆகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட் நமக்கு பிடிஎஃபாக வந்துருச்சு. அதுக்கடுத்து இன்னொன்று மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் வரும். அதுக்கடுத்து நீங்கள் வாய்ஸ் மூலிமா ஏதாவது வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது அல்லது இன்சர்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுதான் மேலே லாஸ்ட்டாக மைக் அப்படிங்கிறது இருக்கும். சரி, ஓகே. இப்போ டாக்குமெண்ட் நம்ம ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறதுனால அதை டைப் பண்ண மாதிரி வேர்ட்ஸாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஏற்கனவே ஃபோட்டோவில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எப்படி வேர்ட் ஃபைலாக கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்ப்போம்.
போயிட்டு இங்கே லைப்ரரி அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து கூகுளில் ஒரு சர்ச் பண்ணி சும்மா ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்னாப்ஷாட் இமேஜில் பார்த்தீங்கன்னா சம் டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு எந்த ஏரியாவில் வந்து டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஏரியா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த ஏரியா செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கேன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம ஸ்கேன் ஆகி இங்கே வந்துடுச்சு. இப்போ இது ஃபுல்லாக வேர்டில் இருக்கும். நீங்கள் வந்து எதாவது டைப் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் உள்ள, அல்லது காப்பி பண்ணி உங்கள் மெயில் ஃப்ரெண்டுக்கு எதாவது மெயில் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெனுவில் போனீங்கன்னா ஆட் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். இப்போ இது எதுக்குன்னா இதில் இருக்கிற லாங்குவேஜ் டைப் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வேர்ட் ஃபைலாக மாற்றலாம். ஆல்ரெடி இங்கிலீஷ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். தமிழ் இதில் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் இதே மாதிரி தமிழ் டாக்குமெண்ட்டையும் வந்து ஸ்கேன் பண்ணி வேர்டாக மாற்றிக்கலாம். தமிழ் டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது, இதில் இருக்கிற லாங்குவேஜ் எது வேணாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வேர்டாக ஃபைலாக மாற்றலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.